ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆம்ப்ளிஃபையர்ன்றது நீங்கள் கொடுக்குற இன்புட் சிக்னலை வந்து பூஸ்ட் பண்ணி தரதான் ஆம்ப்ளிஃபையர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இன்புட் சிக்னல் கொடுக்குறீங்க. அந்த சிக்னலோட ஆம்ப்ளிடியூட் வந்து அதாவது ஹைட் வந்து 2 வோல்ட்டாக இருக்குது. அதே இது நீங்கள் ஆம்ப்ளிஃபையரில் கொடுத்தீங்கன்னா அதோட அவுட்புட் வந்து கிரேட்டர் தேன் 2 இருக்கும். இது வந்து பூஸ்ட் பண்ணி அதோட அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு பிஜேடி சர்க்யூட் நம்ம யூஸ் பண்ணலாம். டிரான்சிஸ்டர் வச்சு நம்ம வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணலாம். பட் அதுக்கு அடுத்த வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் வந்து ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இதோட நேம்லேயே வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வந்து இது வந்து ஆம்ப்ளிஃபையும் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இதால் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் லைக் சப்ராக்ஷன், அடிஷன் இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே இருக்க சர்க்யூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து 2 டெர்மினல் இருக்கும் இன்புட்டுக்கு. ஒன்று வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல், இந்த மைனஸ் சைடு வந்து இன்வெர்ட்டிங், இது வந்து நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். ஸோ ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு உள்ள ஒரு சர்க்யூட் இருக்கும். சம் செமிகண்டக்டர்ஸால் இருக்கும். ஸோ இதிலேருந்து ஒரு ரெசிஸ்டர் வரும். இது வந்து இன்புட் ரெசிஸ்டர், இது வந்து அவுட்புட் ரெசிஸ்டர். இது எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி கவர் ஆகிருக்கும். ஸோ அதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஒரு ஐடியல் ஆம்ப்ளிஃபையர்ன்றது ரொம்ப மினிமம் கரண்ட் வந்து கன்சியூம் பண்ணி மேபி அது 0 கூட இருக்கலாம். அவ்வளோ கரண்ட் இன்புட் எடுத்துகிட்டு ஒரு ஹை கெயின் கொடுத்தா அதான் வந்து ஒரு ஐடியல் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இதோட இன்புட் கரண்ட் வந்து 0. ஸோ I = 0. இந்த இன்புட் கரண்ட் வந்து 0வாக இருக்கணும்னா இந்த இன்புட் ரெசிஸ்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். எந்த இடத்துல வந்து ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அங்கே கரண்ட் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டரோட இன்புட் ரெசிஸ்டர் வந்து நான் இன்ஃபினிட்டி வச்சுக்கிறேன். அது வந்து எவ்வளோ வேணால் இருக்கலாம், எவ்வளோ ஹையாக வேணால் இருக்கலாம். ஸோ அது இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம அவுட்புட் ரெசிஸ்டர் பற்றி பார்க்கலாம். அவுட்புட் ரெசிஸ்டர் வந்து அதிகமாக இருந்ததுன்னா இங்கே வர அவுட்புட் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆயிரும். அந்த கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெசிஸ்டரை வந்து ரொம்ப கம்மியாக வைக்கணும். அது 0 வைக்கணும். அவுட்புட் ரெசிஸ்டிவிட்டி அங்கே இல்லைனா இங்கே என்ன அவுட்புட் வருதோ அதே இது இங்கே நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிடும். அதே இது ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஒரு 5 ஆம்ப் கிடச்சிதுன்னா இந்த ரெசிஸ்டிவிட்டி மூலமாக இது வந்து ஒரு 2 ஆம்பாக கம்மியாயிடும். ஸோ அதனால் இந்த ரெசிஸ்டரை வந்து 0 அசீவ் பண்ணிக்கலாம். ஒரு ஐடியல் ஆம்ப்ளிஃபையரில் இந்த டெர்மினலில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் இந்த டெர்மினல்லையும் இருக்கும். ஸோ அதனால் V1 = V2. ஸோ இதுதான் வந்து ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆம்ப்ளிஃபையர்னால் அதுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபிகேஷன் வேல்யூ இருக்கும். நீங்கள் கொடுக்குற இன்புட்டை அது எத்தனை டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். சப்போஸ் அது வந்து ஒரு 50 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்னா அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா Vinன்றது நம்ம கொடுக்குற இன்புட் சிக்னல் Vin × 50 டைம்ஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதான் வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையரோட ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் லூப் கான்ஃபிகரேஷன் பற்றி பார்க்கலாம். ஓப்பன் லூப் கான்ஃபிகரேஷனில் 3 டைப் இருக்குது. ஒன்று இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர், இன்னொன்று நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர், இன்னொன்று டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர். ஃபஸ்ட் நம்ம இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்லேருந்து பார்க்கலாம். இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்புட் சிக்னலை வந்து இன்வெர்ட்டிங் சைடு வந்து கொடுக்கணும். இதான் வந்து இன்வெர்ட்டிங் சைடு, நெகட்டிவ் சைடு இருக்குல்ல, இதில் வந்து நம்ம சிக்னல் கொடுக்கணும். ஸோ இன்னொரு டெர்மினல் வந்து கிரவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா Vout = Vin × அதோட ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர். ஸோ அது A. ஸோ இந்த இடத்துல இன்வெர்ட்டிங்னால இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்னால் நீங்கள் கொடுக்குற இன்புட் சிக்னல் வந்து அதோட ஃபேஸ் ஆங்கிள் வந்து 180 டிகிரி வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் கொடுக்குற இன்புட் சிக்னல் இப்படி இருக்குன்னா அதோட அவுட்புட் சிக்னல் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இதோட இது பார்த்திங்கன்னா இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்குது. இது வந்து நெகட்டிவ் சைடு வந்துருக்கு. ஸோ இது வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்புட்டை வந்து நான் இன்வெர்ட்டிங் சைடு கொடுத்துடணும். ஸோ இந்த சைடு வந்து நம்ம இன்புட் சிக்னல் கொடுத்துடணும். இன்னொரு சைடு டேரெக்டாக கிரவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா Vout = Vin × ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து இங்கே A டைம்ஸ் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதோட இன்புட் சிக்னல் பார்த்திங்கன்னா இப்படி இருந்ததுன்னா அதோட அவுட்புட் சிக்னல் வந்து அதே ஃபேஸில் தான் இருக்கும். பட் அதோட ஆம்ப்ளிடியூட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் இது வந்து அந்த ஃபேஸ் ஆங்கிள் வந்து 180 டிகிரி வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர். டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்னால் நீங்கள் வந்து 2 டெர்மினல்லையுமே வந்து இன்புட் கொடுக்கணும். இது வந்து இன்வெர்ட்டிங், இது நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். இதில் வந்து ஒரு இன்புட் சிக்னல், இதில் ஒரு இன்புட் சிக்னல். நான் ரெண்டுத்துலையுமே ஒரு சைனோசாய்டல் வேவ் வந்து இன்புட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Vout = ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் × V1 - V2. ஸோ இப்படி தான் வந்து இதோட அவுட்புட் இருக்கும். எப்பவுமே வந்து நெகட்டிவ் டெர்மினல் அப்போ V2 போட்டுக்கோங்க. V1ன்றது வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் தான் வரும். ஸோ V1 - V2. ஸோ இதான் இதுக்குரிய ஈக்குவேஷன். இப்போ நம்ம க்ளோஸ்ட் லூப் கான்ஃபிகரேஷன் பற்றி பார்க்கலாம். க்ளோஸ்ட் லூப் கான்ஃபிகரேஷன் பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக், இன்னொன்று பாசிட்டிவ் ஃபீட்பேக். இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. இது வந்து நெகட்டிவ் டெர்மினல், இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல். இது வந்து இன்புட் சிக்னலுக்கு நான் ஒரு ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் சைட்லேருந்து ஒரு ரெசிஸ்டர் எடுத்து அதே இது இன்புட் சைடில் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா
அது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ இதே ரெசிஸ்டரை தூக்கி இங்கே பாசிட்டிவ் சைட் கனெக்ட் பண்ணோன்னா அது வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக். இதுலேயும் 3 டைப் இருக்குது, இன்வெர்ட்டிங், நான் இன்வெர்ட்டிங்னு. ஸோ நம்ம இன்வெர்ட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்வெர்ட்டிங்ன்றது நம்ம நெகட்டிவ் சைடில் வந்து எப்பவுமே இன்வெர்ட்டிங் சைடில் வந்து இன்புட் கொடுக்குறது தான் வந்து இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். ஸோ நான் இதிலே வந்து அப்படியே ஒரு சிக்னலை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நான் வந்து அது வந்து ஃபீட்பேக்னால நான் ஆர்எஃப்னு வச்சுக்கிறேன். இதோட இன்புட் வந்து விஇன். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நோடு. இந்த நோடு தான் வந்து இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் வந்து காமனாக கனெக்ட் ஆகிருக்கு. இந்த நோடு அனலைஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் எவ்வளோ ஆம்ப்ளிஃபை பண்ணுது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த நோடில் பார்த்திங்கன்னா 3 பிரான்ச் இருக்குது. இது ஒரு பிரான்ச்சு, அப்புறம் இது வழியாக போகிற கரண்ட் ஒரு பிரான்ச்சு, இந்த ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே போகிறது ஒரு பிரான்ச்சு. ஸோ அந்த மாதிரி 3 பிரான்ச் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற கரண்ட்டை வந்து ஐன்னு வச்சுக்கிறேன். இங்கே இதில் ஃப்ளோர கரண்ட்டை ஐஎஃப்னும், இதுக்குள்ளே போகிற நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்கனால நான் ஐ மைனஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ ஐ வந்து இன்புட் சைடில் இருக்குது, உள்ளே போகுது. ஸோ ஐ ஈக்குவல் டு இது ரெண்டும் அந்த பாயிண்ட்லேருந்து வெளியே போகுது. ஸோ ஐ மைனஸ் ப்ளஸ் ஐஎஃப். ஸோ இதுதான் வந்து இதுக்குரிய நோடில் இருக்க கரண்ட்டு. எப்போவுமே ஒரு ஆம்ப்ளிஃபையர், ஒரு ஐடியல் ஆம்ப்ளிஃபையரில் வந்து இன்புட் கரண்ட் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ அந்த ஐ மைனஸ் வந்து 0 ஆயிரும் இந்த ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே போகிற கரண்ட்டு. ஸோ இது 0 ஆயிடுச்சுன்னா ஐஎஃப் மட்டும் இருக்கும், ஐ ஈக்குவல் டு ஐஎஃப். ஐயோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா விஇன் மைனஸ் விஎக்ஸ் டிவைட் பை ஆர்ஐ. ஸோ நம்ம வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த 2 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் இருக்க ரெசிஸ்டர் வி பை ஆர் ஃபார்மில் தான். ஸோ விஇன் மைனஸ் விஎக்ஸ் டிவைடு பை ஆர்ஐ ஈக்குவல் டு, அதே மாதிரி தான் ஐஎஃப்க்கு விஎக்ஸ் மைனஸ் இந்த இடத்துல வி அவுட் இருக்கும், விஎக்ஸ் மைனஸ் வி அவுட் டிவைடு பை இங்கே நடுவில் இருக்க ரெசிஸ்டர் ஆர்எஃப். ஐடியல் ஆம்ப்ளிஃபையருக்கு இந்த டெர்மினல் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் இந்த டெர்மினல்லையும் இருக்கும். ஸோ இப்போ இந்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா க்ரௌண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 0. ஸோ அப்புறம் என்ன எடுத்துக்கலாம்னா விஎக்ஸை வந்து 0 வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல விஎக்ஸ் இருக்க இடத்துல 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. விஇன் பை ஆர்ஐன்னு வரும், இங்கே விஎக்ஸ் 0 ஆயிரும், ஈக்குவல் டு மைனஸ் வி அவுட் டிவைடு பை ஆர்எஃப்னு வந்துடும். இந்த ஆர்ஐ இங்கே ஆர்எஃப் மட்டும் இங்கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுங்க. விஇன் பை ஆர்ஐ இன்ட்டு ஆர்எஃப் ஈக்குவல் டு மைனஸ் வி அவுட்னு இருக்கும். இந்த மைனஸை மட்டும் இங்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா, ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா வி அவுட் ஈக்குவல் டு மைனஸ் விஇன் இன்ட்டு ஆர்எஃப் பை ஆர்ஐ. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இது வந்து விஇன்னு, இது வந்து ஏ. இதான் வந்து ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர். ஸோ இந்த ரெசிஸ்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஆம்ப்ளிஃபை பண்ணணுன்றதை வந்து நீங்கள் இது மூலிமா டிசைட் பண்ணலாம். ஸோ இதான் நம்ம கிடச்சிருக்க இன்வெர்ட்டிங் டெர்மினலோட அவுட்புட் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு ஒரு டாஸ்க் என்னென்னா, நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபை டிசைன் பண்ணணும், அதை நம்ம கொடுக்குற இன்புட்டை 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தரணும். ஸோ நம்ம அதே சர்க்யூட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது நெகட்டிவ், இது வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல், இது பாசிட்டிவ். இது வந்து இன்புட் சிக்னல் விஇன். ஸோ நம்ம டாஸ்க் என்னென்னா இந்த இன்புட் சிக்னலை வந்து 3 டைம்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தரணும். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணிடலாம். மைனஸ் விஏன்ட்டு இந்த ஆர்எஃப்ன்றதை வந்து, அதாவது இந்த ரெசிஸ்டரை வந்து நம்ம 3 ஓமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ஐ இன்புட் ரெசிஸ்டரை வந்து நம்ம 1 ஓமாக கன்சிடர் பண்ணோம்னா நமக்கான ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். விஇன்ட்டு 3. ஸோ இதான் வந்து அவுட்புட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம இன்புட் ரெசிஸ்டரை வந்து 1ஆகவும் ஃபீட்பேக் ரெசிஸ்டரை வந்து 3ஆகவும் நம்ம கன்சிடர் பண்ணோன்னா இதோட அவுட்புட் வந்து 3 டைம்ஸ் கிரேட்டர் தான் இன்புட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். அதே மாதிரி தான், பட் இன்புட் சைடை மட்டும் நம்ம வந்து அங்கே இன்வெர்ட்டிங்கில் நெகட்டிவ் கொடுத்துருப்போம், இங்கே வந்து பாசிட்டிவில் கொடுக்கணும் விஇன். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு வந்து நோட் அனலைஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து இதை வந்து விஎக்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இது ஒரு கரண்ட்டு, இது ஒரு கரண்ட்டு, அண்ட் ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே போகிறது ஒரு கரண்ட்டு. ஸோ ஐ ஈக்குவல் டு ஐ மைனஸ் ப்ளஸ் ஐஎஃப். இது வந்து ஐஎஃப்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஃபீட்பேக் சைட் போகிற கரண்ட்னால. ஸோ ஐ மைனஸ் எப்பவுமே ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே போகிற கரண்ட் வந்து 0வாக தான் இருக்கும். 0 ப்ளஸ் ஐஎஃப், இந்த இடத்துல வந்து ஐ. ஸோ இந்த ஐ வந்து பார்த்திங்கன்னா 0 மைனஸ் விஎக்ஸ் டிவைடு பை ஆர்ஐன்னு இருக்கும், ஈக்குவல் டு, ஸோ இந்த ஐஎஃப் வந்து விஎக்ஸ் மைனஸ் வி அவுட் டிவைடு பை ஆர்எஃப்னு இருக்கும். ஸோ ஒரு ஐடியல் ஆம்ப்ளிஃபையரில் இந்த டெர்மினலில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே தான் இந்த டெர்மினல்லையும் இருக்கும். ஸோ இங்கே விஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே விஇன் வோல்டேஜ். இந்த டெர்மினல் வந்து விஇன்ன்ற ஒரு வோல்டேஜ் இருக்குது. ஸோ அதே தான் இந்த டெர்மினலில் இருக்கும். ஸோ அதனால் விஎக்ஸ் ஈக்குவல் டு விஇன். ஸோ எங்கெல்லாம் விஎக்ஸ் இருக்கோ அதுக்கு பதிலாக விஇன் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அதாவது மைனஸ் விஇன் டிவைடு பை ஆர்ஐ ஈக்குவல் டு விஇன் மைனஸ் வி அவுட் டிவைடு பை ஆர்எஃப். ஸோ இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. மைனஸ் விஇன் டிவைடு பை ஆர்ஐ ஈக்குவல் டு விஇன் பை ஆர்எஃப் மைனஸ் வி அவுட் டிவைடு பை ஆர்எஃப். ஸோ இப்போ விஇனை பூரா ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. வி அவுட்டை மட்டும் இங்கிட்ட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. வி அவுட் ஈக்குவல்
Vout by RF equal to Vin by RF plus Vin by R1. ஸோ இதை மட்டும் இங்கிட்ட எடுத்துகிட்டு இது ரெண்டு இங்கிட்ட வச்சுக்கிறேன். ஸோ இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா Vin R1 ப்ளஸ் Vin RF டிவைட் பை R1 RFனு வந்துடும். ஸோ இங்கே இருக்க RF வந்து நீங்கள் அங்கே அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா இன்ட்டு RFனு வந்துடும். இந்த RF இந்த RF கேன்சல் ஆயிரும். இதில் வந்து Vin மட்டும் காமனாக வெளியே எடுத்துருங்க. Vin எடுத்துட்டோன்னா R1 ப்ளஸ் RF டிவைட் பை R1னு இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 ப்ளஸ் RF by R1 எழுதலாம். ஸோ இதுதான் இதுக்குரிய அவுட்புட் ஈக்குவேஷன். இதான் நம்ம கிடச்சிருக்கிற நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரோடைய அவுட்புட் ஈக்குவேஷன். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். அது வந்து 2 டைம்ஸ் வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது RF, இது R1. ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இது வந்து 2 ஆகும்னு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த இடத்துல 1 அண்ட் இதையும் நம்ம 1 கன்சிடர் பண்ணிட்டோன்னா அது வந்து 2 மாறிடும். அதாவது Vin இன்ட்டு 1 ப்ளஸ் 1 பை 1. ஸோ நம்ம RF வந்து 1 கன்சிடர் பண்ணியாச்சு, ஐயும் வந்து 1 கன்சிடர் பண்ணியாச்சு. இங்கேயும் 1 இங்கேயும் 1. அப்படின்னா இது என்ன ஆகுனா Vin இன்ட்டு 2 ஆகிடும். ஸோ வந்து இதை 2 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம இந்த சர்க்யூட் டிசைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர். டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டெர்மினலுமே வந்து இன்புட் கொடுப்போம். நெகட்டிவ் டெர்மினல்லையும் பாசிட்டிவ் டெர்மினல்லையும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதில் வந்து நோடு அனலைஸ் பண்ணணும். இது வந்து Vx ஆகும், இதை Vyஆகவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 2 நோடு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம Vxன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் போகிற ஒரு கரண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து வெளியே போகிற கரண்ட், ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே போகிற கரண்ட் வந்து I மைனஸு, இதில் போகிற கரண்ட் வந்து I2ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ I ஈக்குவல் டு I மைனஸ் ப்ளஸ் IF. ஸோ இப்போ I மைனஸ்ன்றது வந்து ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே போகிற கரண்ட்டு. ஸோ அது நம்ம 0 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ I ஈக்குவல் டு IFன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஐயோட வேல்யூ பார்த்திங்கன்னா V2 மைனஸ் Vx டிவைட் பை R1. ஸோ V2 மைனஸ் Vx டிவைட் பை R1 ஈக்குவல் டு இங்கே IFன்றது வந்து Vx மைனஸ் Vout டிவைட் பை R2. ஸோ இந்த ஈக்குவேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா V2 பை R1 மைனஸ் Vx டிவைட் பை R1 ஈக்குவல் டு Vx பை R2 மைனஸ் Vout பை R2ன்னு இருக்கும். ஸோ இந்த Vout பை R2 மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் இன்னொரு சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ Vx பை R2 ப்ளஸ் Vx பை R1 மைனஸ் V2 பை R1ன்னு இருக்கும் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 டெர்மினல் பார்த்திங்கன்னா Vx வந்து காமனாக இருக்குது. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். Vx இன்ட்டு R1 ப்ளஸ் Vx இன்ட்டு R2 டிவைட் பை R1 ப்ளஸ் R2ன்னு இருக்கும் இந்த ஈக்குவேஷன். அது எப்படி இருக்குன்னா Vout பை R2 ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் மைனஸ் V2 பை R1ன்னு இருக்கும். ஸோ இதில் இருக்கிற Vx வந்து காமனாக எடுத்துருங்க. Vx காமனாக எடுத்துட்டோன்னா R1 ப்ளஸ் R2 டிவைட் பை, ஸோ இங்கே R1 R2 தான் இருக்கும், R1 R2 மைனஸ் V2 டிவைட் பை R1ன்னு இருக்கும். ஸோ இப்போ அந்த Vout ஈக்குவல் டு இந்த R2 வந்து இந்த டேர்முக்கு இந்த டேர்முக்கு காமனாக வந்து மல்டிப்ளை பண்ணி விட்டோன்னா Vx இன்ட்டு R1 ப்ளஸ் R2 டிவைட் பை R1 ப்ளஸ் R1 R2 இன்ட்டு R2. இந்த R2 வந்து இங்கே டிவைடில் இருக்கிறது இங்கே மல்டிப்ளையில் வந்துடும். அதே மாதிரி இந்த டேர்முக்கும் அந்த R2 வந்துடும். ஸோ இதில் இருக்க R2 இந்த R2 கேன்சல் ஆயிரும். ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து Vx R1 ப்ளஸ் R2 டிவைட் பை R1 மைனஸ் V2 பை R1 இன்ட்டு R2ன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த டெர்மினலுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த டெர்மினலுக்கு கண்டுபிடிக்கணும். இந்த டெர்மினல் பார்த்திங்கன்னா இங்கே வர வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகுது. 2 ரெசிஸ்டருக்கு நடுவு 2 ரெசிஸ்டர் இப்படி இருந்தாலே இந்த வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும். ஸோ நம்ம அதுக்கான ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா Vy ஈக்குவல் டு இன்புட் வோல்டேஜ் இன்ட்டு R2 டிவைட் பை R1 ப்ளஸ் R2. ஸோ இதான் வந்து இதுக்குரிய ஈக்குவேஷன். ஸோ நம்ம இப்போ இந்த டெர்மினலில் இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன டெர்மினலில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே தான் இந்த டெர்மினலில் இருக்கும். ஸோ Vx ஈக்குவல் டு Vy. ஸோ நம்ம எங்கெல்லாம் Vx இருக்கோ அதுக்கு பதிலாக இந்த வோல்டேஜ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதாவது இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். V1 இன்ட்டு R2 டிவைட் பை R1 ப்ளஸ் R2 இன்ட்டு R1 ப்ளஸ் R2 டிவைட் பை R1. ஸோ அந்த Vxக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த R1 ப்ளஸ் R2வும் இந்த R1 ப்ளஸ் R2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா V1 R2 1 by R1 into
V2 R2 divided by R1. அதாவது V1 R2 by R1. ஸோ இங்கே மைனஸ் V2 into R2 by R1. ஸோ இதுதான் இதுக்குரிய ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எப்போ டேரெக்டாக யூஸ் பண்ணலாம்னா, எப்போ வந்து இங்கே இருக்க ரெசிஸ்டரும் இந்த ரெசிஸ்டரும் அண்ட் இந்த ரெசிஸ்டரும் ஈக்குவலாக இருக்கோ அப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணிடலாம். அதே இது இந்த நாலுமே வந்து வேறு வேல்யூவில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதே மாதிரி தனியாக கேசிஎல் கண்டுபிடிச்சி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம டாஸ்க் என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு சப்ராக்டர் செய்ய போகிறோம். நம்ம கொடுக்குற 2 இன்புட்டை வந்து இது வந்து சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். சப்போஸ் நம்ம வந்து V1 வந்து 10 வோல்ட் கொடுத்தோம், V2 வந்து 5 வோல்ட் கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நமக்கு சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் வரணும். ஸோ இதில் வேல்யூ இங்கே வந்து 10, இங்கே வந்து 5. ஸோ என்ன வேல்யூ வந்து இந்த ரெசிஸ்டர் போட்டால் இந்த அவுட்புட் கொடுக்கும் நம்ம பார்க்கலாம். Vout ஈக்குவல் டு Vன்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் வந்து ரெசிஸ்டர் வந்து ஈக்குவலாக, அதாவது R2 ஈக்குவல் டு R1 இந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா நமக்கு நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடைக்கும். அதாவது V1 இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கிறேன். R2 வந்து 1, R1 1 மைனஸ். ஸோ இங்கேயும் அப்படி தான் R2 1, R1 1 இப்படி கன்சிடர் பண்ணோன்னா V1 மைனஸ் V2 அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதோட V1 பார்த்திங்கன்னா நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம் 10 மைனஸ் V2 வந்து 5. ஸோ இதோட ஆன்சர் 5. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் வந்து ஒர்க் ஆகுது. அந்த ஆம்ப்ளிஃபையர் வச்சு அடுத்து என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு வர வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.